இன்னொன்று வந்து எதை வேணா யாரால வேணா கற்றுக்க முடியுன்றதுல எனக்கு ஆணித்தனமான நம்பிக்கை உண்டு. எங்கள் கம்பெனிலே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேஸ்னு ஒரு பையன் இருப்பான், பயங்கரமான கிரிக்கெட் பிளேயர். அவனுக்கும் ஐடிக்கும் சம்மந்தமே இல்லை. வேலை ரொம்ப டெஸ்பரேட்டாக தேடிட்டு இருந்தான். ஒரு நாள் வா ஆஃபீஸில் உட்காரு, சும்மா என்னென்ன படிக்கணும்னு சொல்லி தரோன்னு சொன்னோம். ஒரு மாதம் டைமில் அவன் ட்ரெயின் ஆகிட்டான். இன்றைக்கி எங்கள் கம்பெனியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் எம்ப்ளாயிஸ் அவன். எங்கள் ஃபாரின் கிளைண்ட்ஸே யூஎஸ் கிளைண்ட்ஸே வந்து அவனோட ஒர்க் பண்ண ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே எல்லாராலையும் கற்றுக்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது ரொம்ப. இப்போது சினிமா எடுக்கும்போது நான் ஒன்ஸ் அகெயின் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டேன். தலையில் பார்த்த படத்தை நான் எடுக்கணும், அதுக்கான பேசிக்கும் நான் படித்தேன். இப்போ கேமராவில் என்ன விதமான லென்ஸ் இருக்குது, ஒரு லென்ஸுக்கும் என்ன எமோஷனல் எஃபெக்ட் இருக்கும், அந்த ஒரு பேஸ் தெரிஞ்சால் போதும். அது ரொம்ப அது யார் வேணால் கற்றுக்கலாம். இன்ஃபேக்ட் ஆர்சான் வெல்ஸ்னு ஒரு பழைய ஃபிலிம் மேக்கர் இருக்குது. அவர் சொல்லுவார், சினிமா கற்றுக்க 2 நாள் போதும்னு சொல்லுவார். அவர் 25 வயசில் சிட்டிசன் கேன்னு ஒரு படம் எடுத்தார். அது இன்றைக்குமே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அமெரிக்கன் ஃபிலிம்ஸ் எவர் மேடுன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பயங்கர ரூல்ஸ்லாம் பிரேக் பண்ணார். அந்த மாதிரி கருத்துலாம் எனக்கு கண்டிப்பாக உடன்பாடு உண்டு. யாரால வேணால் எதை வேணால் கற்றுக்க முடியும். அது ஒரு நம்மளே நமக்கு போட்டுக்கிற லிமிட்டேஷன் நினைக்கிறேன்.